ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருந்தேன்னா, இந்த மாதிரி அம்மா இந்த வீடியோவுக்கு வந்து எத்தனை லைக் வந்தால் நீ எனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பன்ட்டு கேட்டேன். எங்கள் அம்மாவும் வந்து ஒரு 80K சொன்னாங்க. ஆனால் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வியூஸே 80K போகல, லைக்ஸு பார்த்தீங்கன்னா 2K தான் இருக்குது. எனக்கு இதெல்லாம் பிரச்சனை இல்லை. அதில் ஒரு 80 கமெண்ட் வந்திருந்தது. அந்த 80 கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 30 கமெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவாக, ஓகே ப்ரோ உனக்காக நான் லைக் போடுறேன் அது பண்ணுறேன்ட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. சொன்னவங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி. மீதி ஒரு 50 கமெண்ட் இருக்குது பாருங்கள். ப்ரோ நீ கடைசி வரையும் சிங்கிளாக தான் இருப்ப, உனக்கெல்லாம் எதுக்குடா கல்யாணம், உனக்கெல்லாம் கல்யாணமே ஆகாது, நீலாம் கடைசி வரையும் பேச்சுலரு அப்படின்ட்டு சொல்லி ஒரு கொஞ்சம் கமெண்ட்ஸ் வந்து இருந்தது. அதெல்லாம் கூட நான் வந்து ஓகே அக்செப்ட் பண்ணிப்பேன். அந்த கமெண்ட்டில் ஒருத்தன் வந்து கமெண்ட் போட்டிருக்கான். என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்லைக்குன்ட்டு. அந்த டிஸ்லைக் கமெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 2 லைக் வந்துருக்குது. ஆக்சுவலாக இந்த விஷயத்தை வந்து நான் கொஞ்சம் பொறுமையாக சொல்லலான்னு தான் பார்த்தேன். ஆனால் இதெல்லாம் பார்த்ததும் கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்குது. அதனால் அந்த விஷயத்தை நானே சொல்லிடுறேன் என்னன்றதை. ஆமாங்க, கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஜூன் 4 திருப்பதியில் கல்யாணம். ஸோ இந்த மேரேஜ் ஈவெண்ட் பண்ணுறவங்க யாராவது இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நல்ல ஒரு கொலாபரேஷனில் வீடியோ போட்டு எனக்கும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.